உங்களுக்கு போர் உத்திகள் அப்படின்னு சொன்னதும் உடனே மனதில் என்ன தோன்றும்? அதாவது வாள் சத்தங்கள், குதிரைகளோட குளம்படிகள், ரத்தம் சிந்தும் போர்க்களங்கள் இவையெல்லாம் தானே? ஆமா, பெரும்பாலும் எல்லார் மனதிலும் இந்த பிம்பம் தான் உடனே வரும். ஆனால் ஒரு ஆயுதம் கூட இல்லாமல், ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாமல், மனிதனின் மனதையும் சிந்தனையையும் மட்டுமே வைத்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தையே வீழ்த்த முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? சரி, இத விரிவாக பார்ப்போம். இது உண்மையிலே ஒரு சுவாரஸ்யமான தொடக்கம். கண்டிப்பா. இன்று நாம் அலசப்போவது 2400 ஆண்டுகள் பழமையான ஒரு இராணுவ வழிகாட்டி. ஆனா இது வெறும் போர், ரத்தம், ஆயுதங்கள் பற்றிய புத்தகம் கிடையாது. மனித உளவியலை புரிந்து கொள்ளவும், நீங்கள் எதிர்கொள்ளும் அன்றாட பிரச்சனைகளை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றுவது என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு பொக்கிஷம். கரெக்ட். அதாவது லியோனல் கெல்ஸ் 1910ஆம் ஆண்டில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த சான்ஜூவின் உலக புகழ்பெற்ற தி ஆர்ட் ஆஃப் வார் புத்தகத்தை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். ஆமாம், இது ஒரு அற்புதமான தேர்வு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லியோனல் கெல்ஸின் மொழிபெயர்ப்பு வருவதற்கு முன்பு மேற்கத்திய உலகில் இந்த நூலை பற்றிய புரிதல் ரொம்பவே சிதைக்கப்பட்டிருந்தது இல்லையா? ரொம்ப சரி. 1782இல் ஒரு பிரெஞ்சு பாதிரியார் செய்த மொழிபெயர்ப்பில்தான் இது ஐரோப்பாவிற்கு முதலில் அறிமுகமானது. ஆனால் அந்த பாதிரியார் மூல நூலில் இல்லாத பல விஷயங்களை, தன்னுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் அதில் திணித்து விட்டார். ஓஹோ, அப்போ அசல் கருத்துக்கள் நிறையவே மாறி போயிருக்கும். ஆமாம். அதன் பிறகு வந்த ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் அதே பிழையைத்தான் தொடர்ந்தன. பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் பணியாற்றிய லியோனல் கெல்ஸ் தான் ஒரு மிகச்சிறந்த சீன மொழி வல்லுநராக இருந்து இந்த நூலின் அசல் தன்மை கொஞ்சமும் மாறாமல் கொடுத்திருக்கிறார். ஆஹா, பல நூற்றாண்டுகளாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தத்துவத்தை கில்ஸ் தான் சரி செய்திருக்கிறார். ரொம்ப பெரிய விஷயம் இது. கண்டிப்பா. அவர் அந்த உண்மையான இராணுவ தத்துவங்களை நமக்காக ரொம்ப துல்லியமாக பதிவு செஞ்சிருக்கார். இப்போ இந்த தத்துவங்களுக்குள் நேரடியாக நுழைவதற்கு முன்பு சன்சு என்ற மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த நூலிலேயே சூமா சியன் எழுதிய வரலாற்று குறிப்பிலிருந்து ஒரு புகழ்பெற்ற கதையை கில்ஸ் குறிப்பிடுகிறார். ஆமா, அந்த அரசன் ஹோலு கதை தானே. வூநாட்டின் அரசனான ஹோலு சன்சு எழுதிய 13 அத்தியாயங்களை படித்துவிட்டு அவருடைய போருத்திகளை நேரடியாக சோதிக்க விரும்புகிறான். ஆமாம், சன்சுவிடம் உங்களுடைய இந்த உத்திகளை பெண்களை வைத்து சோதிக்கலாமா அப்படின்னு அரசன் கேட்க சன்சு தயங்காம ஒப்புக்கொள்கிறார். அது ஒரு விசித்திரமான சவால். இராணுவ வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் அதிர்ச்சியூட்டும் தருணம் அது. அரண்மனையிலிருந்து 180 பெண்கள் களத்திற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். களுக்கும் தளபதிகளாக்குகிறார். அனைவர் கையிலும் ஈட்டிகள் கொடுக்கப்படுகின்றன. ஈட்டிகளை கொடுத்துவிட்டு சான்சு அந்த பெண்களிடம் முன் பின் வலது இடது எது என்று உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர்கள் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் வலது பக்கம் திரும்பு என்று சொன்னால் வலது பக்கம் திரும்ப வேண்டும் என்று விளக்கிவிட்டு முரசு ஒலிக்க வலது பக்கம் திருந்து அப்படின்னு கட்டளையிடுகிறார். ஆனால் அந்த பெண்கள் என்ன செய்தார்கள்? இதை ஒரு வேடிக்கையான விளையாட்டாக நினைத்து சிரிக்கிறார்கள். யாரும் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. இங்கே மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், சான்சுவின் அந்த அமைதிதான். அவர் கொஞ்சமும் கோவப்படவில்லை. அப்படியா? ஒரு தளபதியா இருந்துட்டு கோவப்படலையா? ஆமா, தன்மீதுதான் தவறு என்பது போல மீண்டும் ஒருமுறை மிக தெளிவாக எந்த குழப்பமும் இல்லாமல் கட்டளைகளை விளக்குகிறார். அதன் பிறகு முரசு ஒலிக்க இடது பக்கம் திரும்பு என்று கட்டளையிடுகிறார். மறுபடியும் அதே மாதிரி நடந்ததா? கண்டிப்பா. அப்போதும் அந்த பெண்கள் மீண்டும் சிரித்துக்கொண்டே கட்டளையை உதாசீனப்படுத்துகிறார்கள். இப்போ சாங்சுவின் முகம் மாறுகிறது. ஓ, இப்போ அவர் என்ன செஞ்சார்? கட்டளைகள் தெளிவாக இருந்தும் வீரர்கள் கீழ்ப்படியாவிட்டால் அது அதிகாரிகளின் தவறு அப்படின்னு கூறுகிறார். இதை கூறிவிட்டு அந்த 2 குழுக்களின் தலைவிகளான அரசனின் விருப்பமான 2 மனைவிகளின் தலைகளையும் உடனடியாக துண்டிக்க உத்தரவிடுகிறார். அட கடவுளே, இது அரசலால தாங்கிக் கொள்ள முடியவே முடியாதே. அவன் பதறி போய் வேண்டாம், அவர்களை விட்டுவிடுங்கள், உங்கள் திறமை எனக்கு புரிந்துவிட்டது அப்படின்னு அவசரமா தூதனுப்புறான். ஆமா, அவர்கள் இல்லாமல் எனக்கு உறவு கூட இறங்காது அப்படின்னு அரசன் கெஞ்சுகிறான். ஆனால் சான்சு அதை கேட்கவே இல்லை. ஒருமுறை நான் அரசனால் தளபதியாக நியமிக்கப்பட்டு களத்தில் இறங்கிவிட்டால் போர்க்களத்தில் அரசனின் சில கட்டளைகளை கூட நான் ஏற்க முடியாது அப்படின்னு கூறி அந்த 2 தலைகளையும் துண்டிக்கிறார். உண்மைதான். அதன் பிறகு புதிய தலைவிகளை நியமிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 180 பெண்களும் எந்த சத்தமும் இல்லாமல் ஒரு மிக சிறந்த இராணுவ படையைப் போல செயல்படுகிறார்கள். ஆனால் ஒரு நிமிடம், எனக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இதை நாம் எப்படி பார்ப்பது? ஒரு சாதாரண பயிற்சிக்காக 2 தலையை வெட்டுவது என்பது தேவையற்ற கொடூரம் இல்லையா?
இன்றைய காலகட்டத்திலிருந்து பார்க்கும்போது அது உச்சகட்ட கொடூரமாக தெரியலாம். ஆனா நீங்கள் அன்றைய அரசியல் மற்றும் இராணுவச் சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு உளவியல் பாடம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. சான் சூ அரசனுக்கு உணர்த்திய உளவியல் பாடம் என்னவென்றால், போர்க்களம் என்பது அரசு சபையின் நீட்சி அல்ல. அங்கு சலுகைகளுக்கோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கோ இடமே இல்லை. ஆ, கட்டுப்பாட்டை நிலைநிறுத்துவதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. கரெக்ட். ஒரு இராணுவத்தின் மிகப்பெரிய பலம் அதன் ஆயுதங்கள் அல்ல, அதன் கட்டுப்பாடுதான். கட்டளைகள் எந்த கேள்வியுமின்றி பின்பற்றப்பட வேண்டும். அந்த மனைவிகள் அரசனின் பலத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கு எதுவும் நடக்காது என்ற அகந்தையில் இருந்தார்கள். அந்த அகந்தையை சான் சூ உடைத்து விட்டார். உணர்ச்சிகளைக் காட்டினும் விதிமுறைகளே மேல் என்பதை அவர் ஆணித்தரமாக நிறுவியிருக்கிறார். ஆமாம். தொடக்கத்திலேயே இந்த கொடூரமான கட்டுப்பாட்டை கொண்டு வராவிட்டால் போர்க்களத்தில் ஒரு சிறிய கீழ்ப்படியாமை கூட மொத்த படையையும் அழித்துவிடும் என்பதை அவர் அரசனுக்கு புரிய வைத்தார். நீங்கள் சொல்வது தர்க்கரீதியாக சரியாக இருக்கிறது. ஆனால் எனக்கு இதில் இன்னொரு பெரிய முரண்பாடு தெரிகிறது. என்ன முரண்பாடு? இவ்வளவு கண்டிப்பான தளபதி, தன் அரசனையே எதிர்த்து முடிவெடுக்கும் தைரியம் கொண்ட ஒரு மாவீரர் ஏன் அந்த காலத்தின் மிக முக்கிய வரலாற்று பதிவான சூசுவான் நூலில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை? ஆமா, இது பலருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான சந்தேகம்தான். ஏ ஷுய்ஹென் போன்ற வரலாற்று ஆய்வாளர்கள் கூட சான் சூ என்ற ஒருவரே இல்ல, அவர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று சொல்கிறார்களே. நீங்கள் கேட்பது மிக நியாயமான கேள்வி. மூல நூலிலேயே லியோனல் கில்ஸ் இந்த விவாதத்துக்கு பெரிய இடம் கொடுத்திருக்கிறார். அப்போ கில்ஸ் இத பற்றி என்ன சொல்றார்? அதாவது சோஷுவான் என்பது கிமு 5ஆம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டத்தின் மிக விரிவான வரலாற்று ஆவணம். அதில் சான்சுவின் பெயரோ அந்த பெண்களின் கதையோ இல்லை என்பது கொஞ்சம் ஆச்சரியம்தான். ஆமாம், இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் அத பற்றி குறிப்பு இல்லன்னா சந்தேகமா தானே இருக்கும். அது மட்டும் இல்லாம வு மற்றும் யுவே நாடுகளுக்கிடையேயான போர்க்காலகட்டங்களை வைத்து பார்க்கும்போது சான்சுவின் செயல்பாடுகள் பற்றிய குறிப்புகளில் சில வரலாற்று முரண்பாடுகள் இருப்பதும் உண்மைதான். இதனாலதான் பல சீன அறிஞர்கள் இது பிற்காலத்தில் யாரோ எழுதி சான் சூ என்ற கற்பனை பெயரில் வெளியிடப்பட்ட நூல் என்று வாதிட்டார்களா? கரெக்ட். ஆனால் லியோனல் கில்ஸ் இதை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான் முக்கியம். அப்படியானால் இது கற்பனை மனிதரால் எழுதப்பட்ட ஒரு நாவல் போன்ற ஒன்றா? கில்ஸ் இதை எப்படி மறுக்கிறார்? நிச்சயமாக இது ஒரு நாவல் இல்லை. லியோனல் கில்ஸ் இந்த வரலாற்று சந்தேகங்களை மிக ஆழமாக அலசிவிட்டு ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்கிறார். அந்த வாதம் என்ன? நீங்கள் இந்த நூலில் உள்ள உத்திகளை படித்தால் இது தத்துவார்த்தமாக ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு கற்பனையாக எழுதப்பட்ட விஷயமாக தெரியாது அப்படின்னு கில்ஸ் சொல்றார். ஓ, அதாவது அந்த விவரங்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கிறதா? ஆமாம். இதிலுள்ள ஒவ்வொரு வாக்கியமும் மிக நுட்பமான கல அனுபவத்தின் வெளிப்பாடு. ஒரு படையை எப்படி முகாம் அமைப்பது, காற்றடிக்கும் திசையை பார்த்து எப்படி நெருப்பு வைப்பது என்பது முதற்கொண்டு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சதுப்பு நிலத்தில் மாட்டிக்கொண்டால் எப்படி தப்பிப்பது, வீரர்களின் மனநிலை சோர்வடையும் போது அதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னும் இதுல இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? கண்டிப்பா. ஒரு உண்மையான இராணுவ வீரரால் புழுதியும் இரத்தமும் படிந்த களத்தில் நின்ற ஒருவரால் தான் இதை இவ்வளவு நுட்பமாக எழுதியிருக்க முடியும் என்கிறார் கில்ஸ். இது ஒரு தத்துவவாதியின் கற்பனை அல்ல, ஒரு போர் வீரனின் கையேடு. களத்தில் நின்ற வீரர் என்றால் அவருக்கு ரத்தம் சிந்துவது சாதாரணம்தானே? ஆனால் ஷான்சு போரை வெறுத்தார், அமைதியை விரும்பினார் என்று நூலின் அடுத்த பகுதி சொல்வது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடாக தோன்றுகிறது. எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. ஒரு கொடூரமான தண்டனையை கொடுத்த ஒரு தளபதி எப்படி அமைதியை விரும்புபவராக இருக்க முடியும்? அதுதான் ஷான்சுவின் மேதைமை. அவர் போரை ஒரு விளையாட்டாகவோ வீரத்தைக் காட்டும் இடமாகவோ பார்க்கவில்லை. போர் என்பது ஒரு தேசத்தின் வளங்களை அழிக்கும் ஒரு சாபம் என்பதை அவர் மிகத் தெளிவாக புரிந்திருந்தார். ஓஹோ, அதாவது போரின் பொருளாதார பக்கத்தை அவர் பார்த்திருக்கிறார். ஆமா, போரின் பொருளாதாரம் பற்றி அவர் கூறுவது இன்றும் பொருந்தும். 1,00,000 வீரர்களைக் கொண்ட ஒரு படையை நிறுத்தி வைக்க ஒரு நாளைக்கு 1000 அவுன்ஸ் வெள்ளி செலவாகும் என்கிறார். அது ரொம்ப பெரிய தொகையாச்சே. கண்டிப்பா. ரதங்கள் தேய்ந்து போகும், ஆயுதங்கள் உடையும், விளைநிலங்கள் நாசமாகும். நீண்டகாலம் போர் செய்து ஒரு தேசம் பயனடைந்ததாக வரலாறே இல்லை என்பதை அவர் உறுதியாக நம்பினார். அதனாலதான் அவர் எதிரியின் நாட்டை அழிக்காம முழுமையாக கைப்பற்றுவதே சிறந்தது என்று சொல்றாரா? ஆமா, போரிட்டு வெல்வது உச்சகட்ட சிறப்பல்ல, போரிடாமலேயே எதிரியின் எதிர்ப்பை உடைப்பதே உச்சகட்ட சிறப்பு என்று சொல்றார். இதை கேட்கும்போதே மிக உன்னதமாக இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்.
எதிரி படைத்தளபதியாக எதிரே நிற்கிறான். அவனிடம் போய் நான் போரிட விரும்பவில்லை என்று சொன்னால் அவன் கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான். அப்புறம் போரிடாமலே எப்படி ஒரு போரை வெல்ல முடியும்? அதற்கு சன்சு ஒரு மிகத் தெளிவான தந்திரோபாய வரிசையை வகுத்திருக்கிறார். ஒரு சிறந்த தளபதி என்பவன் எடுத்த உடனே வாளை உருவமாட்டான். வேறென்ன செய்வான்? முதலில் அவன் எதிரியின் திட்டங்களை முன்கூட்டியே அறிந்து அதை முறியடிப்பான். எதிரியின் திட்டம் நிறைவேறாமல் போனாலே பாதி போர் முடிந்துவிடும். இதுதான் முதன்நிலை. சரி, அது முடியாவிட்டால்? அடுத்ததாக எதிரியின் கூட்டணிகளை பிரிப்பான். எதிரியை தனிமைப்படுத்துவது. அதன் பிறகே வேறு வழியில்லாத போதுதான் களத்தில் படைகளை நேருக்கு நேர் மோதவிடுவான். ஆக போர் என்பது கடைசி ஆயுதம்தான். கரெக்ட். இதுல மிக மோசமான உத்தி எது தெரியுமா? கோட்டைகளை முற்றுகையிடுவதுதான். ஒரு நிமிடம், கோட்டைய முற்றுகையிடுவது ஏன் அவ்வளவு மோசமானது? பண்டைய காலத்துல அதுதானே வழக்கமான போர் முறை. ஆமாம், ஆனால் அது முட்டாள்தனமானது என்கிறார் சன்சு. ஒரு கோட்டையை முற்றுகையிடுவது என்பது பல மாதங்கள், சில சமயம் ஆண்டுகள் கூட ஆகலாம். முற்றுகை இயந்திரங்களை செய்யவே பல மாதங்கள் பிடிக்குமே. செத்து மடிவார்கள். ஆனாலும் கோட்டை கைக்கு வராது. இது ஒரு தேசத்தின் வளங்களை முற்றிலுமாக அழித்துவிடும் இல்லையா? ஆமாம். அதனால்தான் சண்டையிடாமல் எதிரியின் மன உறுதியை, அவர்களின் பொருளாதாரத்தை, அவர்களின் கூட்டணிகளை உடைப்பதே உண்மையான வெற்றி என்கிறார். இதை அப்படியே உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அலுவலகத்தில் அல்லது வியாபாரத்தில் ஒரு பெரிய போட்டியாளரை சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நேரடியாக அவர்களுடன் விலை குறைப்பு போர் செய்து மோதிக்கொண்டே இருப்பதுதான் கோட்டையை முற்றுகையிடுவது. மிக அருமையான ஒப்பீடு. இதில் இரு தரப்புக்குமே மிக பெரிய நஷ்டம் ஏற்படும். ஆமா, நேரமும் பணமும் சக்தியும் வீணாகும். அதற்கு பதிலாக போட்டியாளரின் திட்டத்தை முன்கூட்டியே கணித்து அதற்கு தடையாக இருப்பது அல்லது அவர்களது முக்கிய வாடிக்கையாளர்களை தந்திரமாக உங்க பக்கம் ஈர்ப்பது என்பதுதான் புத்திசாலித்தனம். இதுதான் சண்டையிடாமல் வெல்வது. கரெக்ட். இதையே சான்சு வெற்றிக்கான 5 முக்கிய கூறுகளாக பட்டியலிடுகிறார். முதலாவது, எப்போது போரிட வேண்டும், எப்போது விலக வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது என்ன? பெரிய மற்றும் சிறிய படைகளை எப்படி கையாள்வது என தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது, படையின் அனைத்து மட்டங்களிலும் ஒரே மாதிரியான நோக்கம் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். நாலாவது என்ன சொல்றார்? நான்காவது, அரசனின் தலையீடு இல்லாத சுயமாக முடிவெடுக்கும் தளபதியாக இருக்க வேண்டும். ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமானது, எதிரியைப் பற்றி அறிந்து உன்னைப் பற்றியும் நீ அறிந்திருந்தால் 100 போர்கள் வந்தாலும் அதன் முடிவைப் பற்றி நீ அஞ்சத் தேவையில்லை. உன்னை தெரிந்து எதிரியை தெரியாவிட்டால் ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வி கிடைக்கும். இருவரையும் தெரியாவிட்டால் ஒவ்வொரு போரிலும் அழிவு நிச்சயம். இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. ஆமா. சரி, எதிரிய பற்றி தெரிஞ்சுக்கொண்டோம், நம்மை பற்றியும் தெரிஞ்சுக்கொண்டோம். ஆனா களத்தில் நின்ற பிறகு எதிரியை எப்படி வீழ்த்துவது? சன்சுவின் அந்த புகழ்பெற்ற வரியை இங்கே நாம் கட்டாயம் ஆராய வேண்டும். எந்த வரி அது? அனைத்து போர்களும் ஏமாற்று வேலையை அடிப்படையாக கொண்டவை அப்படின்ற வரிதான் அது. ஆமா. இது பலருக்கும் நெறிமுறைகள் சார்ந்த ஒரு கேள்வியை எழுப்பலாம். ஆனால் போர்க்களத்தில் நேர்மை என்பது முட்டாள்தனம். அதாவது நாம் பலமாக இருக்கும்போது எதிரிக்கு நம்மை பலவீனமானவராக காட்ட வேண்டும். நாம் தாக்க தயாராக இருக்கும்போது அசையாமல் இருப்பது போல காட்ட வேண்டும். கரெக்ட். அருகில் இருக்கும்போது வெகு தூரத்தில் இருப்பதாக நம்ப வேண்டும். தூரத்தில் இருக்கும்போது அருகில் இருப்பது போன்ற மாயையை உருவாக்க வேண்டும். இது கேட்பதற்கு ஒரு மாயவித்தை போல இருக்கிறது இல்லையா? மாயவித்தை அல்ல. இதுதான் சீன போர் தத்துவத்தின் அடிப்படையான செங் மற்றும் சி என்ற இரு உத்திகளின் ரகசியம். லியோனல் கில்ஸ் இதை மிக விரிவாக விளக்குகிறார். செங் மற்றும் சி, இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இது எப்படி களத்தில் செயல்படும்? எளிமையாக சொல்வதென்றால், செங் என்பது நேரடி உத்தி, சி என்பது மறைமுக உத்தி. நீங்கள் எதிரியை நேருக்கு நேர் தாக்குவதற்கு ஒரு படையை அனுப்புகிறீர்கள். எதிரி தன்னுடைய முழு கவனத்தையும் பலத்தையும் அந்த படையை தடுப்பதில் செலுத்துவான். இது செங். சரி, அப்போ சி எப்படி வேலை செய்யும்? எதிரியின் கவனம் முழுவதும் அந்த நேரடி தாக்குதலின் மீது இருக்கும்போது சத்தமே இல்லாமல் உங்கள் படையின் இன்னொரு பகுதி காடுகளுக்குள் மறைந்து சென்று எதிரியின் பின்னால் இருந்தோ அல்லது பக்கவாட்டிலோ எதிர்பாராத விதமாக தாக்கும். இது சி. ஓஹோ, அதாவது ஒரு குத்துச்சண்டை வீரன் வலது கையால் முகத்தில் குத்துவது போல பாசாங்கு செய்துவிட்டு எதிரி தன் முகத்தை காக்க கைகளை உயர்த்தும் போது இடது காலால் காலை வாரி விடுவது போல, இல்லையா? ரொம்ப சரியான உதாரணம். வலது கைச்சங், இடது கால் சி. சரியாக புரிந்து கொண்டீர்கள். இதில் என்ன சிறப்பு என்றால், இவை இரண்டும் தனித்தனியானவை அல்ல, ஒரு வளையம் போல முடிவில்லாமல் ஒன்றோடொன்று இணைந்தவை. எப்படி இணைந்தவை? நீங்கள் எந்த ஒரு உத்தியை பயன்படுத்தினாலும் அதை எதிரி முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்தால் அது செங்காகிவிடும்.
எதிரி சற்றும் எதிர்பார்க்காத எந்த ஒரு நகர்வும் சீயாகிவிடும். உங்களின் நேரடி தாக்குதலை பார்த்து எதிரி தயாராகும்போது உங்களின் மறைமுக தாக்குதல் அவர்களுக்கு பேரழிவை கொடுக்கும். இதை யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நாம் இப்படி திட்டம் தீட்டுகிறோம், வலது பக்கம் சிங், இடது பக்கம் சி என்று. ஆனால் களத்தில் எதிரி எதிர்பாராத ஒரு தடையை ஏற்படுத்தினால் என்ன செய்வது? ஆமா, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்குமே. நாம் வகுத்த கட்டமைப்பு உடைந்து விட்டால் மொத்த திட்டமும் பாழாகிவிடுமே. அதற்காகத்தான் சன் ட்சூ ஒரு அற்புதமான உதாரணத்தை பயன்படுத்துகிறார். ஒரு இராணுவத்தின் உத்தி என்பது தண்ணீரைப் போல இருக்க வேண்டும் என்கிறார். தண்ணீரைப் போலவா? ஆமாம், தண்ணீர்க்கென்று தனியாக நிலையான எந்த வடிவமும் கிடையாது. அது கோப்பையில் இருந்தால் கோப்பையின் வடிவம், குவளையில் இருந்தால் குவழியின் வடிவம். தண்ணீர் எப்போதுமே உயரமான இடங்களைத் தவிர்த்து பள்ளத்தை நோக்கி பாயும் வழியை கண்டுபிடிக்கும். அப்படியானால் ஒரு இராணுவமும் எதிரியின் பலமான இடத்தை தவிர்த்து அவர்களின் பலவீனமான இடத்தை நோக்கி தாக்க வேண்டும் என்கிறீர்களா? மிகச்சரி. இதுதான் வடிவமின்மை. ஒரு இராணுவத்திற்கென்று ஒரு நிலையான வடிவமோ உத்தியோ இருக்கக்கூடாது. அதாவது நம்ம திட்டம் இதுதான் அப்படின்னு வெளிப்படையா தெரியக்கூடாது. ஆமா, உங்கள் திட்டம் இதுதான் என்று ஒரு நிலையான வடிவம் இருந்தால் அதை எதிரியின் உளவாளிகள் எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள். எதிரி அதற்கேற்றபடி தற்காப்பை அமைத்து விடுவான். ஆனால் நீங்கள் தண்ணீர் போல எந்த வடிவமும் இல்லாமல் இருந்தால் உங்களை யாராலும் கணிக்க முடியாது, இல்லையா? கரெக்ட். பாறையின் இடுக்குகளை கண்டுபிடித்து பாயும் தண்ணீரைப் போல சூழ்நிலைக்கு ஏற்ப வளைந்து கொடுத்து எதிரியின் பலவீனத்தை தாக்குவதுதான் உண்மையான பலம். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் உதாரணத்தை வைத்து பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இருட்டில் தண்ணீர் பாய முடியாது. அது பள்ளத்தை நோக்கி பாய வேண்டும் என்றால் எந்த பக்கம் பள்ளம் இருக்கிறது, எந்த பக்கம் பாறை இருக்கிறது என்ற நிலப்பரப்பு நமக்கு தெரிய வேண்டும். ஆமா, கட்டாயம் தெரியணும். எதிரியின் பலம், பலவீனம், அவர்களின் நகர்வுகள் துல்லியமாக தெரிய வேண்டும். ஒரு வரைபடம் இல்லாமல் தண்ணீர் போல வளைந்து கொடுக்க முடியாது. அப்படியானால் இந்த தகவல் ஒரு தளபதிக்கு எப்படி கிடைக்கும்? இதை நாம் பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் உங்களுடைய இந்த கேள்விதான் போரின் மிக முக்கியமான பகுதிக்கு நம்மை கொண்டு செல்கிறது. அதாவது முன்கணிப்பு. முன்கணிப்பு அப்படின்னா எதிரி என்ன செய்யப் போகிறான், அவனுடைய படைகள் எங்கு முகாமிட்டுள்ளன என்ற தகவல் முன்கூட்டியே தெரிய வேண்டும். இந்த முன்கணிப்பை தேவதைகளிடமிருந்தோ கடவுள்களிடமிருந்தோ அல்லது பழைய வரலாற்று நிகழ்வுகளிலிருந்தோ பெற்றுவிட முடியாது என்று சன் ட்சூ மிகத் தெளிவாகச் சொல்கிறார். அப்புறம் எப்படித்தான் தெரிஞ்சுக்கிறது? இதை தரக்கூடியவர்கள் உயிருள்ள மனிதர்கள் மட்டுமே. அவர்கள்தான் உளவாளிகள். உளவாளிகள் பற்றி சன் ட்சூ பேசும்போது அவர் மிகவும் காட்டமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு போருக்கு ஒரு நாளைக்கு 1000 அவுன்ஸ் வெள்ளி செலவு செய்யும் ஒரு அரசன் உளவாளிகளுக்கு கொஞ்சம் வெகுமதி கொடுக்க யோசிப்பதும் முட்டாள்தனத்தின் உச்சம் என்கிறார். இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆஹா, அவர் அப்படி சொல்வதற்கு ஒரு வலுவான காரணம் இருக்கிறது. முன்கூட்டியே தகவல்கள் கிடைக்கவில்லை என்றால் போர் பல மாதங்கள் நீடிக்கும். லட்சம் பேரின் ரத்தம் சிந்தப்படும், மக்களின் வாழ்வாதாரம் அழியும், இல்லையா? கண்டிப்பா. இதை தடுக்க ஒரு சில 100 அவுன்ஸ் வெள்ளியை உளவாளிகளுக்கு லஞ்சமாகவோ வெகுமதியாகவோ கொடுத்து போரை சீக்கிரம் முடிப்பதுதான் புத்திசாலித்தனம். அதை செய்யாமல் கஞ்சத்தனம் செய்வது என்பது மனிதநேயமற்ற செயலின் உச்சகட்டம் என்கிறார். ஒரு தேசத்தின் உண்மையான பேரழிவு என்பது எதிரியின் கத்திகளில் இல்லை, ஆளுநர்களின் அறியாமையில்தான் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப ஆழமான கருத்து. ரொம்ப சரி. தகவல்தான் போரின் ஆக்சிஜன் என்பது புரிகிறது. இந்த நூலில் பல வகையான உளவாளிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மக்களை பயன்படுத்துவது, எதிரி நாட்டு அதிகாரிகளையே உளவாளிகளாக மாற்றுவது, தவறான தகவல்களை கொடுப்பதற்காகவே அனுப்பப்படும் உளவாளிகள், இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, இதுல எல்லாம் அவர் ரொம்ப நுணுக்கமா விவரிச்சிருக்கார். ஆனால் என்னால் எடுத்து மிகவும் சுவாரஸ்யமாகப்பட்டது மாற்றப்பட்ட உளவாளி என்ற தந்திரம்தான். அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது எதிரியின் உளவாளி நம்மை உளவு பார்க்க வரும்போது அவனை கொன்று விடாமல் அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அதிக வசதிகளை செய்து கொடுத்து அவனையே நமக்கான டபுள் ஏஜென்ட்டாக மாற்றுவது. இது மனித மனதின் பேராசையையும் பலவீனத்தையும் சன் ட்சூ எவ்வளவு துல்லியமாக எடைமாட்டிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. உண்மையாகவே ரொம்ப வியப்பான விஷயம்தான். இந்த மாற்றப்பட்ட உளவாளி மூலமாகத்தான் மற்ற அனைத்து வகையான உளவாளிகளையும் ஒரு தளபதி மிக திறமையாக ஒருங்கிணைத்து பயன்படுத்த முடியும். ஒரு தளபதியின் அறிவும் அரசனின் பார்வையும் இந்த உளவாளிகளின் கண்களில்தான் இருக்கிறது. இருட்டறையில் இருப்பவன் எப்படி சண்டையிட முடியாதோ அதுபோலத்தான் எதிரியை பற்றிய தகவல் இல்லாத எந்த ஒரு மாபெரும் படையும். சரி, இவை அனைத்திற்கும் என்ன அர்த்தம்? இந்த நீண்ட ஆழமான விவாதத்தை
தொகுத்து பார்த்தால் நாம் கற்றுக்கொள்வது என்ன? நீங்க சொல்லுங்க. உண்மையான போர்த்தந்திரம் என்பது வாள்களை கூர்மையாக்குவது அல்ல. அது சரியான திட்டமிடல், தன்னை அறிதல் மற்றும் எதிரியை அறிதல். நேரடி தாக்குதல்களையும் மறைமுகத் தாக்குதல்களையும் ஒரு மாயவித்தை போல கலப்பது. ஒரு சூழ்நிலைக்கேற்ப தண்ணீர் போல வளைந்து கொடுப்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்களின் உளவியலை கையாளுவதும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் கட்டுப்பாட்டோடு இருப்பதும். சரியாக சொன்னீர்கள். எதிரியின் மனதை முன்கூட்டியே கணித்து அதை சிதறடித்து தேசத்தின் வளங்களை வீணாக்காமல் முடிந்தவரை எந்த போரையும் தவிர்க்க பார்ப்பதே ஒரு தலைசிறந்த தளபதியின் உண்மையான அடையாளம் என்பதை சான்சு நமக்கு நிரூபிக்கிறார். விவாதத்தின் இறுதியில் உங்களுக்கான ஒரு ஆழமான, சிந்திக்க தூண்டும் கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சான்சூரின் கூற்றுப்படி ஒரு தலைசிறந்த வெற்றியாளனின் வெற்றி என்பது அவ்வளவு சுலபமாக நடப்பது போல தோன்றும். அவன் போருக்கான அத்தனை திட்டங்களையும் தந்திரங்களையும் எதிரி சுதாரிப்பதற்கு முன்பே எந்த சத்தமும் இல்லாமல் ரகசியமாக செய்து முடித்திருப்பான். ஆமா, அதுதான் உச்சக்கட்ட வெற்றி. அதனால் அந்த வெற்றிக்கு உலகத்திடமிருந்து எந்த புகழோ பாராட்டோ கிடைக்காது. ஆஹா, என்ன ஒரு கடுமையான போர் அப்படின்னு யாரும் அவனை கொண்டாடி சிலிர்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு சண்டையே நடந்திருக்காது. அது யாருடைய கண்ணுக்கும் தெரியாத ஒரு வெற்றியாக இருக்கும். இது ரொம்பவே ஒரு ஆழமான கருத்து தான். இப்போ உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். மாபெரும் கரவொலிகளுக்கும் வீணான ஈகோவிற்கும் ஆசைப்படாமல் ஒரு பெரிய போராட்டம் அல்லது மோதல் தொடங்குவதற்கு முன்பே அதை சத்தமில்லாமல் புத்திசாலித்தனமாக வென்று முடிக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத வெற்றியை உங்களால் உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த உணர்ச்சிபூர்வமான முதிர்ச்சி உங்களுக்கு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. எல்லாரும் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் அது. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயம் தருதுன்னு நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.